நம்ம கதையோட ஹீரோயின் வின்ஸ்டன்ட் என்ற ஒரு பெரிய பணக்கார குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு. ஹீரோயினோட அப்பா யூனான்ற ஒரு பொண்ணை தத்தெடுத்து வளர்த்து இருந்திருப்பாரு. ஹீரோயினுக்கும் யூனாவுக்கும் ஒருத்தர் சுத்தமா பிடிக்காது. ஒரு பில்டிங்கோட மொட்டை மாடியில ஹீரோயினுக்கும் யூனாவுக்கும் வாக்குவாதம் ஏற்படுறப்ப யூனா ஹீரோயினை கீழே பிடிச்சி தள்ளிவிட பாக்குறா. கரெக்டா ஹீரோயின் விலகிடுறா. யூனாவோட பாடிகார்டு யூனாவை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுடுறாரு. அந்த பாடிகார்டும் ஹீரோயினோட டீம் தான் போல. அந்த இடத்துக்கு ஹீரோயினோட கசின் சிஸ்டர் வரா. அவ தான் ஹீரோயினுக்கு இந்த விஷயத்துல நிறையாவே ஹெல்ப் பண்ணியிருப்பா போல. அதுக்காக ஹீரோயின் தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கப்ப அவ திடீர்னு என்ன நினைச்சான்னு தெரியல, ஹீரோயினை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுட்டு வில்லத்தனமா சிரிக்க ஆரம்பிச்சிடுறா. ஆக்சுவலி இவ தான் ஸ்டோரியோட மெயின் வில்லியே. ஹீரோயின் கிட்ட யூனாவை பற்றியும் யூனா கிட்ட ஹீரோயினை பற்றியும் தப்பாக சொல்லி 2 பேருக்குள்ள சண்டையை மூட்டி விட்டு அந்த சண்டை நாளடைவில் பெருசாகி இப்போ இவ்வளோ தூரத்தில் வந்து நிற்கிது. இந்த வில்லிக்கு அவன் மட்டும்தான் வின்ஸ்டன் ஃபேமிலியோட ஒரே வாரிசாக இருக்கணும். சொத்து பத்தி எல்லாம் அவளுக்கு தான் வரணும். அதனால தான் ஹீரோயினையும் யூனாவையும் கொலை பண்ண பிளான் பண்ணியிருக்கா. அவன் நினச்ச மாதிரியே ஹீரோயினும் யூனாவும் இறந்து போயிடுறாங்க. இறந்து போன ஹீரோயின் சில வருஷங்களுக்கு முன்னாடி ரீபார்ன் ஆகி வந்துடுறா. இப்போ ஹீரோயினுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் ஹீரோயினுக்கும் யூனாவுக்கும் நடுவில் நடந்த சண்டைகளுக்கெல்லாம் காரணம் வில்லி தான். ஹீரோயின் மட்டும் கிடையாது, யூனாவுமே ரீபார்ன் ஆகி வந்திருப்பா. 2 பேரும் சேர்ந்து பிளான் பண்ணி ஹீரோயினோட அப்பாவுக்கு வில்லியோட உண்மையான முகத்தை காட்டிடுறாங்க. வில்லியா ஹீரோயினோட அப்பா முன்னாடியே வின்ஸ்டன் ஃபேமிலியோட சொத்து எல்லாம் எனக்கு தான் வரணும்னு லூசு மாதிரி கத்திக்கிட்டே ஹீரோயின் அடிக்க போறா. ஹீரோயினோட அப்பா அவரோட ஆட்களை வச்சு வில்லிய வெளியே துரத்தி விட்டுடுறாரு. கடைசியில ஹீரோயினும் யூனாவும் முன்ன மாதிரி சண்டை போட்டுக்காம இப்ப அன்பான அக்கா தங்கச்சிங்களா மாறிடுறாங்க.